இங்க இந்த பொண்ணுக்கு டெய்லி அம்மா ரச சாதமும் ஊறுகாயும் தான் சாப்பிட தராங்க. இத பார்த்துட்டு இந்த பொண்ணு என்னம்மா நீ தினமும் இதே ஆக்கி போடுற, எனக்கு வேணாம் சொல்லிட்டு சண்டை போடுறா. இவ அம்மாவும் கையில காசு இல்லம்மா, அடுத்த முறை வேற ஏதாச்சும் பண்ணி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. அந்த நாள் நைட்டு இந்த பொண்ணோட அப்பா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்ப சரக்கு தொட்டுக்கு சிக்கன் சில்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாரு. இத பாக்குற இந்த பொண்ணுக்கு அந்த சிக்கனை சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அப்பாட்ட கெட்ட அடிச்சிருவாரோன்ற பயத்திலேயே ஆசையோட தூங்கிடுறா. மறுநாள் அந்த ஆளு குடிச்சிட்டு வச்ச பாட்டில் எடுத்து அவன் அம்மா பழைய இரும்பு கடைக்கு போட சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அந்த நாள் நைட்டு வீட்டுக்கு வர்றப்ப சரக்கு சாப்பிட பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாரு. இது இந்த பொண்ணு பாத்துக்கிட்டே தான் இருக்கா. ஆனா அப்பா மேல இருக்க பயத்திலே தூங்கிடுறா. சோ மறுநாள் அவன் அம்மா எப்பயும் போல பாட்டில சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப பழைய இரும்பு எடுக்கிறவர் சத்தம் போட்டுக்கிட்டே வராரு. அவரை பார்த்ததுமே இந்த பொண்ணு உடனே ஓடி போய் அவன் அம்மா சேர்த்து வச்ச பாட்டில் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட தரா. அவருமே பாட்டில எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி காசை கொடுக்கறாரு. சோ அந்த காசை எடுத்துட்டு போய் கருவாட்டு குழம்பு வைக்க தேவையான பொருளை வாங்கிட்டு போய் அவன் அம்மாட்ட தரா. அவங்களும் இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்குறாங்க. சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பொண்ணு அவ அம்மாவும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க.